ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து காலங்களில் சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்களாகிய நாம் 3 காரியங்களை சிலுவையிலே அறைய வேண்டும். 1, நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். 2, கிறிஸ்துவினுடையவர்களாகிய நாம் மாம்சத்தில் தோன்றுகிற மாம்சத்தில் உண்டாகிற ஆசைகளை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். 3வது, மாம்சத்தில் உண்டாகிற இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். இந்த 3 காரியங்களையும் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்காத ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காக ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, கிறிஸ்து விரும்புகிற வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியவே முடியாது. ஆசைப்படலாம், ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு கிறிஸ்துவினுடையவர்களாகிய நாம், கிறிஸ்துவை நமக்கு வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கிறவர்கள், மாம்சத்தையும் அதில் தோன்றுகிற ஆசைகளையும் அதில் உண்டாகிற இச்சைகளையும் சிலுவையிலே அறையப்பட, சிலுவையிலே மரிப்பதற்கு இந்த காரியங்களை நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஒரு மகிமை உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க நமக்கு உதவியாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்வின் வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் அதனுடைய இச்சைகளையும் சிலுவையில் அறையப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்காக மகிமை உள்ள வாழ்க்கை வாழ்ந்த பவுல் சொல்லுகிறான், நானோ சிலுவையில் அறை உண்டவனாக இருக்கிறேன். தன்னுடைய மாம்சத்தை, மாம்சத்தின் ஆசைகளை, மாம்சத்தினுடைய இச்சைகளை பவுல் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்ததினாலே கிறிஸ்துவுக்காக மகிமையான ஊழியத்தை செய்து தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நீதியின் கிரீடத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அதை விரும்புகிற யாவருக்கும். யாருக்கு? மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து, உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன் என்று பவுலை போல, இயேசு கிறிஸ்துவை போல தங்களை வாழ ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த நீதியின் கிரீடத்தை தந்தருளுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்திலே ஜெயம் கொள்ளுவோம், மாம்சத்தின் ஆசைகளிலே ஜெயம் கொள்ளுவோம், மாம்சத்தினுடைய இச்சைகளிலே ஜெயம் கொள்ளுவோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி சிலுவையில் அறையப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.